இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க பிருந்தா. வேக குடுமா. டேய், என்னடா இப்ப சந்தோஷமா? இனி நிம்மதியா இருப்பல்ல? வா. கண்மணி, நீ இங்க வந்தா எல்லாருக்கும் நிம்மதியாவும் ஆறுதலாவும் இருக்கும்னு நினைச்சேன். அதை என்னால வெளிப்படையா சொல்ல முடியல. இப்போ நீயே மனசு மாறி வந்துட்ட. கண்மணி, ரொம்ப நன்றி. நான் இங்க வந்துட்டேன்றதுக்காக உங்களை மன்னிச்சிட்டேன், உங்க கூட சேர்ந்து வாழ முடிவு பண்ணிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அது நடக்கவும் நடக்காது. இந்த ஜென்மத்துல நீங்க எனக்கு செஞ்ச துரோகத்தை என்னால மறக்க முடியாது. உங்களை மன்னிச்சு ஏத்துக்கவும் முடியாது. டேய், என்ன நீ இவ்ளோ பெரிய வேலையை பண்ணிருக்கா? எதுக்கு நீ எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லல? சொல்றதுக்கு என்ன இருக்குடி, நான் தான் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேனே. அவ அந்த அளவுக்கு போனதுக்கு அப்புறமும் நம்ம வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்க கூடாதுடா. அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அன்னைக்கு வள்ளியம்மா விஷம் வச்சத நீங்க 2 பேரும் சேர்ந்து தடுத்தீங்கல்ல மாமா? தடுத்திருக்க கூடாது மாமா. அவளை அப்படியே சாக விட்டுருக்கணும். ஏய், இல்லடா மாறா, இதுக்கப்புறம் நம்ம பொறுமையா இருக்க கூடாது. இன்னைக்கு அவளை ஒரு கை பாத்திர வேண்டியதான். கார்த்தி, டேய் பொறுமையாடுறா. அவ என்னமோ இதை புதுசா பண்ற மாதிரியும் நம்ம புதுசா தடுக்கிற மாதிரியும். இவ்வளவு நாள் நம்ம எல்லாத்தையும் கொல்றதுக்கு ஆள் அனுப்பிட்டு இருந்தா, இப்ப அண்ணி தனியா இருக்காங்க, அவங்கள போட்டு தரலான்னு யோசிச்சிருக்கா. இதுல நம்ம டென்ஷன் ஆகிறதுக்கோ கோவப்படுறதுக்கோ எல்லாம் ஒன்றும் கிடையாது. டேய், எப்படா பொறுமையா இருக்க முடியும்? பொறுமையா இருந்தா ஆகணும். அப்பா அன்னைக்கு சொன்னார்ல, அப்ப 2 பேரும் தலையாட்டினீங்கல்ல, இப்ப என்னடான்னு எகிரிட்டு இருக்கீங்க. நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அந்த குழந்தை. அது மேல நம்ம எல்லாருமே உயிரா இருக்கோம். அந்த குழந்தைய அழிச்சிட்டா நம்ம நம்பிக்கை அழிச்சிடலான்னு அவன் நினைக்கிறான். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா, இப்ப நீங்க எல்லாரும் என்ன ஒரு கொலைகாரனா தான் பார்த்துருப்பீங்க. டேய், ஐயோ அண்ணா, அண்ணா என்னாச்சு? மாமா மாமா ஐயோ அண்ணா, மாமா அண்ணா என்னாச்சுடா? மறந்து மாமா ராகவா எந்திரங்க மாமா. என்னாச்சு? அண்ணா கீழே விழுந்துட்டாரு. அண்ணா இங்க பாருங்க. அண்ணா காத்துறது
என்னாச்சுமா அப்பா அப்பா என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. சீக்கிரம் ஃபோன் பண்ணு. அப்பா, என்னாச்சுப்பா? அப்பா அண்ணா இங்க பாரு அண்ணா இங்க பாருண்ணா அப்பா அண்ணா என்னாச்சுண்ணா அப்பா அப்பா, எழுந்திரிங்கப்பா. அப்பா எந்திரிங்கப்பா. பொறுமையா எழுந்துருங்க அண்ணா என்னாச்சுண்ணா அப்பா, ஐயோ என்கிட்ட அப்பவே அண்ணன் முடியல டேய் கார்த்திக், ஆம்புலன்ஸ் வருதா இல்லையாடா? வீரா, வீரா, அப்பாவோட மெடிசன் எடுத்துட்டு வா. சீக்கிரம். சீக்கிரம் வாமா டேய் கார்த்திக், கால் பண்றா. வரேன்னு சொல்லிட்டாங்களா? எந்திரிச்சு போல ஐயோ டேய், டேய், சீக்கிரம் ஃபோன் பண்றா. போல ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. கார்த்திக். பார்த்து தூக்குங்கடா. பாத்து அண்ணா அண்ணா பாத்து வலிமா அழாதீங்க வலிமா வலிமா சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா என்ன நீங்க இப்படியே இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு முடியாம போயிடும் வலிமா ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க டாக்டர் என்னாச்சு டாக்டர்? டாக்டர், என்னாச்சு? பல்ஸ் இன்னும் நார்மல் ஆகலம்மா, அதே கண்டிஷன்ல தான் இருக்காரு. ரிசப்ஷன்ல சொன்னாங்க, நீங்க இன்னும் அமௌண்ட் பே பண்ணலையாமே. ஆமா டாக்டர், இன்னைக்கு எப்படியாவது பே பண்ணிடுறேன். ப்ளீஸ் அதை கொஞ்சம் பண்ணுங்க. நான் இங்க வேலை செய்யற எம்ப்ளாயி தான், எனக்கு மேல மேனேஜ்மெண்ட் இருக்கு. பே பண்ணாம ட்ரீட்மெண்ட் பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க. ஒருவேளை அதுல உங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேட் இருந்துச்சுன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுங்களேன். ஐயோ டாக்டர், பட் அவரோட ஹெல்த் அதுக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு தெரியல. இல்ல டாக்டர், இன்னைக்கு எப்படியாவது கட்டிடுறோம். நீங்க ட்ரீட்மெண்ட் மட்டும் நிறுத்திடாதீங்க. ஓகே சார், மேலிடத்துக்கு தெரியாத வரைக்கும் நல்லது. தெரிஞ்சதுன்னா அவங்களே ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டை நிறுத்த சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிடுவாங்க, பார்த்துக்கங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணு. மாமாவோட ட்ரீட்மெண்ட் மட்டும் நிக்கவே கூடாது. நான் பாத்துக்கோ. பாத்துக்கோ. நீ கிளம்பு. வலிமா அழுதுகிட்டே இருக்காங்க, பாத்துக்கோ. ம், போ. என்ன இவ்வளவுதான் இருக்கு? இந்த பணம் எப்படி பார்த்தோம்?